Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், காலையிலிருந்தே நம்ம டெல்லியில காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கிறத பத்தி தொடர்ச்சியா நீங்க பல்வேறு தகவல்களை பதிவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப கூட்டம் தொடங்கிருச்சு. யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, என்ன விஷயங்கள் இதுவரைக்கும் பேசி இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் இது விரிவான செயற்குழு கூட்டம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் ஏற்கனவே வெளியாகிருக்கு. விரிவான செயற்குழு கூட்டம் அப்படின்னா பல்வேறு முக்கியமான விஷயங்கள், கட்சி சார்ந்த உயர்மட்ட விஷயங்கள் இன்றைய தினம் விவாதிக்கப்படுது அப்படின்றதா அதோடைய பொருளா இருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் சிபிபியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் தலைவர் கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் சிபிபியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில தான் இந்த கூட்டமே நடக்குது. பொதுச் செயலாளர்களான KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. மாநில முதல்வர்களா இருக்கக்கூடிய சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவகுமார், தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இந்த மாதிரியான மூத்த தலைவர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து மாணிக்கம் தாக்கூர் கலந்துகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர்கள் அஜய் ராய் உள்ளிட்டோர் எல்லாம், ஸ்ரீவில்லா பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து மாநில தலைவர் கலந்துருக்கிறாரு. மகாராஷ்டிராவில இருந்து மகாராஷ்டிராவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நானா பட்டோல் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. மும்பையுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய, மும்பையுடைய அந்த பகுதியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேர்கிட்ட நம்மளும் பேசியிருக்கிறோம். அந்த பேட்டிகள் எல்லாமே இன்னும் சற்று நேரத்தில் புதிய தலைமுறையில் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம ஒளிபரப்பவும் இருக்கிறோம். முக்கியமா நானா பட்டோல் அவர்கள் பேசும் பொழுது இன்னும் எண்ணப்படுது, நாட்கள் எண்ணப்படுது, பிரதமர் நரேந்திர மோடியுடைய 3வது ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்படுது அப்படின்ற விஷயத்தை புதிய தலைமுறை கிட்ட அவர் பிரத்யேகமா பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. சல்மான் குர்ஷித் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த தேர்தலுடைய முடிவுகளை ரொம்ப சிலாகிச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் பெருவாரியான வாக்குகளை சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணிகளுக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த விஷயங்கள் தான் இந்த செயற்குழுவில் மிக முக்கியமா விவாதிக்கப்பட போகுது. மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்லாம் வெற்றி பெற்றார்கள், எந்தெந்த மாநிலம் தோல்வி அடைந்தாங்க, வெற்றிக்கான காரணம் என்ன, தோல்விக்கான காரணம் என்ன, வெற்றி பெற்றவர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் காங்கிரஸ் கட்சி வழங்க போகுது, அதே மாதிரி தோல்வி அடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான புதிய படிப்பினைகளை அவங்க கொடுக்க போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தீவிரமா விவாதிக்கப்பட இருக்குது. ஒரு 2லிருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த ஆலோசனை கூட்டம் நீடிக்கும் அப்படின்னு நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்குது. இதை அனைத்து விடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தியை கொண்டு வர்றது சம்பந்தமா இன்னைக்கு தீவிரமா விவாதிக்க போறாங்க. நம்ம புதிய தலைமுறை கிட்ட மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பிரத்யேகமா பேசும் பொழுது கூட அவரும் இன்றைய கூட்டத்தில் நாங்க அனைவருமே இதை வலியுறுத்துவோம். ஏன்னா இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றி அப்படின்றது ராகுல் காந்தியுடைய அந்த ஒற்றுமை யாத்திரை பயணத்திற்கான ஒரு பலனாதான் நாங்க அதை பார்க்கிறோம். அந்த ஒற்றுமை யாத்திரையை அவ்வளவு கடினமான சூழல்ல முன்வச்ச ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கணும். அந்த பொறுப்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது தான் மிக பொருத்தமா இருக்கும்ன்ற விஷயத்தை நாங்க வலியுறுத்த போறோம். ஏன்னா முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள்ல, மத்திய அரசுடனான ஆலோசனை கூட்டங்கள்ல ஒரு தேசிய மனித உரிமைகள் ஆணையரோட தலைவருடைய பதவியா இருக்கட்டும், இல்ல ஒரு அமலாக்கத்துறையோட இயக்குனர், CBI இயக்குனர், இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அது ராகுல் காந்தியா இருக்கும் பட்சத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அந்த கூட்டத்தில் இடம்பெறக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அது ஒரு கடுமையான நெருக்கடியா இருக்கும். கடுமையான வாதங்களை முன்வைக்கிறதுக்கும் ஒரு எதிர்கட்சியுடைய முகமா ராகுல் காந்தி இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் அதைத்தான் விரும்புறாங்க. நாங்க ராகுல் காந்தி கிட்ட இன்னைக்கு அதை வலியுறுத்துவோம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ இன்னைக்கான அந்த கூட்டத்துடைய முடிவு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா இல்லையா அப்படின்றதுல நமக்கான ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. மற்றபடி புதுசா வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எத்தகைய பயிற்சிகள் அளிக்கிறது மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு விவாதிக்கப்பட போகிறாங்க. அதே போல நிரஞ்சன், எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவிக்கு திமுக கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே வெளிவந்துட்டு இருக்குது. அது குறித்த தகவல்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.